ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எல்லோரையும் முதலமைச்சர் ஆக்கிட்டோம். அதிகாரத்துல அமர வச்சு அழகு பார்த்துட்டோம். நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்ததா? தீரவே இல்லையே. நம்முடைய பிரச்சனைகள் சமுதாயத்துல அப்படியே தானே இருக்கு. இன்னும் நமக்கான நிலங்களோ, நமக்கான வளங்களோ, நமக்கான வேலை வாய்ப்போ, நமக்கான தீண்டாமை பிரச்சனைகளோ, அல்லது எனக்கு ஒரு சமத்துவ ஜனநாயகமோ இந்த நாட்டுல கிடைக்கவே இல்லையே இன்னும். முன்னாடி தலித்துகளுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனை தானே இன்னைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இத்தனை தலித் அமைப்புகள் வந்த பிறகும் அதே தானே நிலவிக்கிட்டு இருக்கு. ஏன் நீடிச்சுட்டு இருக்கு அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா தலித்துகளோட சமூக அரசியலை இதுவரைக்கும் யாரும் சரியா முன்னெடுத்து அதிகாரத்துக்கு வரணும்னு சீர்திருத்த பணிகளை செய்யல. ஒரு அதிகாரத்துக்கு போனாதானே அந்த சீர்திருத்த பணியை செய்ய முடியும். அப்ப அதிகாரத்துக்கு போறதுக்கான ஒரே வழி இருக்கு. அது என்ன வழி? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அதிகாரத்துக்கு போவதற்கான ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த ரூட்டை சரியா பிடிச்சுக்கிட்டு மிகச்சரியாக பிடிச்சுக்கிட்டு மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் வெற்றிகரமா அதை நடத்தி காட்டினார்.